ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோவில் வந்து காட்டுறது என்னென்னா, இந்த கூட ரன்னிங் ஒயரை வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் நான் போட்டிருக்கேன். சாண்டல் வித் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர். இது வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி கலரெல்லாம் தெரியும். இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரு. ஸோ இது வந்து நான் கட்டம் போட்ட மாதிரி ஒரு கூடை போட போகிறேன். இது வந்து பாக்ஸாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா 5 5 5 அப்படி மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த கூடை போட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து கலர் வந்து நம்ம ஆட் பண்ணுறது, இந்த கலரை கட் பண்ணிட்டு எப்படி அடுத்த கலர் ஆட் பண்ணுறது, அது எனக்கு கிளியர் வியூ கிடைக்கலன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூடையை வந்து நான் ஸ்டாப் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து ஒரு 2-3 இது காட்ட போகிறேன் இதில் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் அந்த பெல் ஐக்கானில் வந்து ஆல்ன்றது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் உடனே பார்க்க முடியும். இது கமெண்ட்ஸில் வந்து எப்படி பண்ணியிருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏதாவது இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் கூடையும் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கூட மாடல் வேணுமோ நீங்கள் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாலும் என்னால் பண்ணித்தர முடியும். இப்போ வந்து நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த கலர் வந்து 5 ரோஸ் போட்டிருக்கேன். 2 4 5வது ரோ நான் எண்டு பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டில் நான் 3 லைன் போட்டிருக்கேன். இதுலேயே லேடர் நாட் எப்படியும் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் நாட் போடும்போது இதை மடிச்சிடுவோம். இந்த துண்டு ஒயரை எடுத்து நம்ம மேலேருந்து கீழே எடுத்துப்போம். திருப்பி ரன்னிங் ஒயரை வலது பக்கம் எடுத்துப்போம். இந்த கட் பண்ண ஒயரில் வந்து நம்ம உள்ளே விட்டு சொருகும். இதுதான் வந்து நம்ம பேசிக் நாட் வழக்கமாக போடுறது. நீங்கள் கூடைகள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க அதை கூட பார்த்துக்கலாம், பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் இது ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சாண்டல் ஒயர் கட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்படி மடச்சிக்கோங்க. இப்போ இதில் லேடர் நாட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு பின்பக்கமாக எடுத்துக்கோங்க. இதை பின்பக்கமாக இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க. இந்த இது இருக்குது பாருங்கள், உங்களுக்கு எண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூ தெரியும். இந்த கூடையில் தெரியும் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ரோக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜாயின் இந்த கட் பண்ண ஒயரை நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணால அதை லேசாக இப்படி கீழே இறக்கிக்கணும். இறக்கி இதை நீங்கள் இப்படி பின்பக்கமாக இப்படி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இதில் ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இந்த 2 லூப்பையுமே நீங்கள் இதுக்குள்ளே விட்டிங்கன்னா இப்படி கெட்டியமாக பிடிச்சிக்கணும். இந்த கையில் கெட்டியமாக பிடிச்சிட்டு இந்த கட் பண்ண ரன்னிங் மேலே போகிற ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். இப்படி பிரிச்சிங்கன்னா கூட இது வந்துடும். இப்படிக்கா இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி மேலே தூக்கிக்குங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒயரை நீங்கள் கீழே ஒயர் இருக்கிறத லூஸ் பண்ணதை எடுத்துக்கோங்க. அப்படியே இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமமாக தெரியும். இந்த கூடைங்க சமமாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் லேடர் நாட்டு. இந்த ரன்னிங் ஒயரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெரூன் கலர் ஒயர் தேவைப்படாது.
இந்த மெரூன் கலர் ஒயர் தேவைப்படாது. இப்போ இது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டுட்டு வரலாம். ஏன்னு சொன்னால் இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம எங்கே வேணாலும் போடலாம். அதுக்கு நம்ம வந்து இந்த தான் இடம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் போட்டுட்டு வரலாம். இதை வந்து பின்னாடி இருக்க ஒயரை நம்ம சொருகி விட்டுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே நமக்கு லேடர் நாட்டு கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஏணிப்படி முடிச்சு உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த லேடர் நாட் கரெக்டாக வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இது ஃபினிஷ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுப்பேன் நான். ஏன்னா நமக்கு இதுதான் அடையாளம். ஸோ இந்த ப்ரௌன் கலர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம சாண்டல் கலர் ஒயர் எடுத்துப்போம். இந்த சாண்டல் கலர் ஒயர் பிட் நம்ம மீதி ஒயர் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு இந்த இதை நம்ம இப்படி பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் தூரம், இவ்வளோ தூரம் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா நம்ம உள்ளே சொருகிறது இருக்கும். ஃபஸ்ட்டு லூப்பை மடிச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ரௌன் ஒயர்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம போட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப இந்த இதை நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். இப்படி தான் நம்ம ஒயர் வந்து கட் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்டருங்க டிசைன்ஸ் போடும்போது இதை மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இந்த லேடர் நாட்டு இங்கே ஃபினிஷ் ஆன மாதிரி காட்டும். இந்த லேடர் நாட் பார்த்தீங்களா, இங்கே ஃபினிஷ் ஆகிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் ஒயரை நம்ம சொருகி விட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் ஃபுல்லாக ப்ரௌன் வரும், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக மிக்சட் நாட் வரும். இந்த மாதிரி மிக்சட் நாட்டில் வரும் இந்த சைடு. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக நான் போட்டுகிட்டே வரேன், எப்படி இருக்குன்னு அடுத்தது நம்ம லேடர் நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். திருப்பி இதை அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இந்த ரோவை ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சாண்டல் கலர் நாட் வரும். இதை நீங்கள் செக் பண்ணி இது டைட் பண்ணிக்கணும், ஏன்னா லூஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இது ஃபுல்லாக மெரூன் கலர் வருது, இது மிக்சட் நாட் வரும். இது மிக்சட் நாட் வந்துட்டு இதில் மாதிரி சாண்டல் கலர் நாட் வரும். இதே தான் இதை நம்ம பார்டர் போடுற கூடைங்க. டிசைன் நம்மளே பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒயருங்கெல்லாம் இப்படி சிக்காயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி பண்ணும்போது இப்படி நீங்கள் நீம்பி விட்டிங்கன்னா இப்படி இது பார்த்திங்கன்னா தெரியும். இதை மாதிரி விட்டிங்கன்னா இது மாதிரி எண்டுக்கு வரும்போது இப்படி சுற்றிக்கும். இது மாதிரி சுற்றிட்டு இங்கே நம்ம ஒயர் பாட்டுன்ட்டு இருக்கோம் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் இது எப்படி பண்ணுறதுன்ட்டு, லேடர் நாட் ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் கலரில் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெரூன் கலரில் மிக்சட் நாட்டு மேலே சாண்டல், திருப்பி பார்த்தீங்கன்னா மிக்சட் நாட்டு சாண்டல் அந்த மாதிரி தான் வரும். அடுத்து நம்ம மெரூன் கலர் ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி தான் நம்ம லேடர் நாட் போட்டு இது நம்ம லேடர் நாட் போட்டு கட் பண்ணிவிடுவோம். இந்த எண்டுக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இது பாருங்கள் சாண்டல் கலரில் இங்கேருந்து போட்டுட்டு வந்து இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே சுற்றி கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர்ஸு. சாண்டல் கலர்னால் ஃபுல்லாக சாண்டல் கலர் வருது, மெரூன் கலர்னால் மிக்சட் நாட் வருது மேலே. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் அப்லேயே காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இந்த லேடர் நாட் போட்டு நம்ம அடுத்த ரோ போக போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் நாட்டே வரும். ஏன்னா இது வந்து நம்ம சாண்டல் கலர் ஒயர் கொடுத்துருக்கறனால சென்டரில் ஒரு சாண்டல் கலர் நாட் வருது பாருங்கள். இப்போ இந்த நாட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது இந்த நாட்டை இது ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சாண்டல் கலர் ஒயரை மடித்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். இதில் நம்ம சாண்டல் கலர் ஒயர் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, கட் பண்ணதை. இதை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா லூஸ் ஆகிடும். இந்த மெரூன் கலர் ஒயரை கொஞ்சமாக கீழே தள்ளி இப்படி மேலே எடுத்துக்கணும். இது ஒரு லூப் மாதிரி வரும். இந்த சாண்டல் கலரை இந்த மெரூன்குள்ளே விட்டுட்டிங்கன்னா இப்படி போயிடும். இந்த இடத்த க்ரிப்பாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெரூன் கலர் ஒயர் கட் பண்ண ஒயர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை கொண்டு வந்து மேலே விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லேடர் நாட்டு. ஏணிப்படி முடித்து இப்படி தான் போடுவோம் நம்ம. இதுக்கப்புறம் இதை வந்து பின்னாடி இழுத்துக்கோங்க. இது மேலே இழுத்துக்கோங்க, இது பின்னாடி இழுக்கணும். இது 2 ஒயர் இருக்கனால நம்ம ரெண்டு ஒயரும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் இழுத்திங்கன்னா இது வந்து மிக்சட் நாட்டு கரெக்டாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஒயரும் நம்ம சேர்த்த மாதிரி இழுக்கணும். இதை ஃபஸ்ட்டு இழுங்க, அப்புறம் இதை 2ஆவது இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயிண்ட் போட்டது தெரியாது பாருங்கள், ஒரே சமமாக வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாகவும் சொருகலாம், இல்லை அப்பப்போவும் சொருகிடலாம். இப்போ இந்த சாண்டல் கலர் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டதை க்ராஸாகவும் சொருகலாம், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் சொருகலாம். இதை நான் ஸ்ட்ரைட்டாகவே சொருகி காட்டுறேன், க்ராஸாகவும் சொருகிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாயின் பண்ணது உங்களுக்கு திருப்பி நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் இதுக்குள்ளே சொருகி விட்டுட்டு ஒரு டைட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ தூரம் இந்த ஒயர் இருக்கோ அவ்வளோ தூரம் கூட சொருகிக்கலாம், இல்லை ஒரு 6-7 பூ சொருகிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இப்போ இந்த மெரூன் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி போகுது, நீட்டில் போகுது. இதை வந்து நம்ம இப்படி சொருகிக்கலாம், இந்த ஸ்ட்ரெயிட் வாக்லேயும் சொருகிக்கலாம். இந்த நீட் வாக்கில் சொருகிக்கலாம், இப்படி போயிட்டு சொருகிட்டே போகலாம். இதுவும் ஒரு 6-7 பூ சொருகிக்குங்க. ஏன்னா லென்த்து வேண்டான்னிங்கன்னா லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏன் இப்போவே சொருகிறோன்னா, நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு கூட திருப்பி போடும் போதும் நம்ம சொருகிக்கலாம். சில டைம் மறந்துடுறதுனால அப்பப்போ நம்ம வேலைகளை கட் பண்ணும் போதே இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் சொருகியிருக்கேன், இது இந்த பக்கம் சொருகியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லேடர் நாட் வந்து உங்களுக்கு ஒன்று போல் வரும், அப்படியே மேலே அப்படியே ஏறிட்டு வரும் பாருங்கள். நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், இங்கே முடிச்சிருக்கேன், அடுத்தது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி இப்போ லேடர் நாட் முடிச்சிட்டோம். நம்ம இந்த இதுக்கு எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். வந்து அடுத்த பூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே லேடர் நாட் பண்ணும் போது பேசிக் நாட்டோ இல்லை எந்த நாட் போட்டிங்கனாலும் லேடர் நாட்லேருந்து அடுத்த பூலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடுது. இதே மாதிரி தான் நம்ம கூடைகளை நம்ம ஹைட் ஏற்றிட்டே போவோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.